ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருள் பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், மல்லி, புதினா, லெமன். இதுதான் நமக்கு தேவையான பொருள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டை ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி நம்ம மல்லி, புதினா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற அளவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இது கூட நம்ம லைட்டாக லெமன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1.5 டம்ளர் வீட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அது இப்போ நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். 2 விசில் வச்சு இறக்குனா டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஈஸியான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் டிஃபனுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.